நீதிமொழிகள் 28:1 சொல்லுது, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஒருவரும் தொடராதிருந்தும், ஒருவரும் பின்தொடராதிருந்தும் துன்மார்க்கர்கள் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுது, நீதிமான்கள் தைரியமா இருக்கிறார்கள், துன்மார்க்கர்கள் ஓடி போகிறார்கள். ஸ்தோத்திரம். நமக்கு ஏற்படுகிற சில பிரச்சனைகள், நமக்கு ஏற்படுகிற சில காரியங்களிலே நீதிமான்கள் தைரியம் நிற்கிறார்கள், துன்மார்க்கர்கள் ஓடி போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தைரியம் என்பது நமக்கு அவசியம் என்று வேதம் சொல்லுது. சில காரியங்களை தாண்டுவதற்கு, சில பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு ஒரு மனிதனுக்கு தைரியம் அவசியம். எபிரேயர்கள் அந்த நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, எபிரேயர்கள் அந்த நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதிலே 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் 35வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரம் 35 என்ன சொல்லுகிறது? மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தைரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மிகுந்த பலனுக்கு ஏதுவாய். அப்போ அந்த தைரியம் என்பது நமக்கு பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. நமக்குள் உண்டாகிற தைரியம் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நமக்குள் உண்டாகிற தைரியம் நமக்கு அநேக நன்மைகளை கொண்டு வரும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நமக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம். அப்ப அந்த தைரியமா இருக்கிறவர்கள் அநேக காரியங்களை மேற்கொள்வார்கள், அநேக காரியங்களை பெற்றுக்கொள்வார்கள், அநேக ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்கள். எல்லாரும் அல்ல, தைரியமா இருக்கிறவர்கள் தான். அப்ப தைரியமா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிங்கம் எப்படி தைரியமா இருக்கிறதோ அது மாதிரி நீதிமான் எதை கண்டும் அஞ்சுவதில்லை, நீதிமான் எதை கண்டும் பயப்படுவதில்லை, நீதிமான் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய தைரியம் அவனுக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. வேதத்திலே சில பகுதிகளை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தைரியம் நமக்கு எப்படி வருகிறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம், 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, 21வது வசனம் 22வது வசனம், 2 வசனத்தையும் 3 வசனத்தையும் வாசிக்கும் போது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 20வது வசனம், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்றால் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருப்போம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய இருதயம் நமக்கு குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தைரியம் கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் தைரியம் என்பது எங்கிருந்து உண்டாகிறது அப்படின்னா, இருதயத்திலிருந்து தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இருதயத்தில் உண்டாகிற தைரியம், மன தைரியம் அப்படி என்று நம்ம உலகத்திலே சொல்லுவார்கள். இருதயத்தில் உண்டாகிற தைரியம் தான் பிரச்சனைகளை மேற்கொள்ள உதவி செய்யும். இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, இருதயம் குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நாம் தைரியம் கொள்ளுவோம். நம்முடைய இருதயம் தான் நம்முடைய தைரியம் அதிகரிப்பதற்கு, நம்முடைய தைரியம் குறைவதற்கும் காரணம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலர் நல்ல பலசாலிகளா இருப்பார்கள், ஆனா ஒரு பிரச்சனையை கண்டா ஆளை காணாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஏரியாவிலேயே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. ஆனா சிலர் பாருங்க, பார்த்தா ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனா பிரச்சனையில எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிறவர்களா இருப்பார்கள். காரணம், அவங்க மனசுக்குள் உண்டாகிற தைரியம். சரீர பலன் அல்ல, மனதுக்குள் உண்டாகிற தைரியம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு நமக்கு உதவி செய்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நமக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு, அநேக வேதனைகள் உண்டு. இவைகளை தாண்டுவதற்கு நமக்குள் உண்டாகிற இந்த தைரியம் தான் நம்ம முன்னோக்கி போக வைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லைன்னா நாம் பின்னோக்கி போயிடும். நமக்குள்ள தைரியம் இல்லை என்றால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி போயிடுவோம். முன்னேறி போகக்கூடிய அந்த பாதையில் நாம் நிற்க மாட்டோம். ஏன்னா மனசுக்குள்ள அந்த பலன் இல்லை. வேதத்தில் கூட எழுதப்பட்டிருக்கிறது, தண்ணீரை போல எங்கள் இருதயம் போயிருச்சு, கரைந்து போயிருச்சு. திடீர்னு நல்லா இது செஞ்சிருவோன்னு நினைப்போ, திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடும். அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம், பண்ணிடலாம்னு நினைப்போம். ஆனால் டக்குன்னு நம்முடைய இருதயம் அப்படியே கரைந்து போகிறது. பாருங்க, சில விஷயங்கள்ல கரைந்து போகிறது. காரணம் அந்த தைரியம் இல்லாததுக்கான காரணம், தைரியம் இல்லாததுதான் காரணம். அந்த பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இந்த தைரியம் வர்றதுக்கு என்னுடைய இருதயம் என்னை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது. அல்லேலூயா.
மற்றவர்கள் நம்மை குற்றவாளிகளை இந்த தீத்துட்டு போட்டு ஸ்தோத்திரம். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் உங்களை பார்த்து பெரிய ஆளுன்னு சொல்லதுனால நீங்கள் பெரிய ஆள் ஆயிட மாட்டீங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் பார்த்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால நீங்கள் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க போகிறதில்ல. இந்த சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ண போகிறோம்? அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது, நம்முடைய இருதயம் நம்மை குறித்து குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் மட்டும் போதும். நம்முடைய மனசாட்சிக்கு நாம நல்லவர்களோ, மனசாட்சிக்கு நாம தெளிவா இருந்தா போதும். அந்த அந்த தைரியம் தான் நம்மை முன்னோக்கி போக வைக்குமே தவிர மற்றவர்களுடைய தைரியம் அல்ல. அது கொஞ்ச நாள்ல மாறிடும். ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருந்தார். ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா. இருதயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய இருதயம் நமக்கு மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உங்களை பற்றி 100% அறிந்தவர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? நம்மை பற்றி, என்னை பற்றி சொல்லுங்களேன். 100% அறிந்தவருக்கு ஒருத்தர் கூட இருக்க முடியாது, ஆண்டவரை தவிர. அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய காரியம் எனக்கு மாத்திரம்தான் தெரியும். நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதிலே 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14:10 சொல்லுது, இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தை ஆகான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் உள்ள இருக்கிற கசப்பு, இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனை, இருதயத்தில் இருக்கிற அந்த பாரம், இது எல்லாம் யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. கடந்த நாட்களில் ஒரு சகோதரி பேட்டி கொடுத்துருந்தான். அந்த பேட்டியில் அவ சொன்னா, எல்லாரும் என்னை பார்க்கும்போது நல்ல வாழ்க்கை எனக்கு அமைந்திருக்கிறது, நல்ல வீடு, நல்ல புருஷன், நல்ல எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு என்னை பாராட்டினார்கள். ஆனால் நான் இருதயத்தில் துக்கம் கொண்டிருந்தேன். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. என்ன அப்படின்னா, இருதயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒன்று, அவன் பேட்டியில் என்ன சொல்கிறான்னா, டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா கடைசியில். அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் நித்தமும் அடி நொறுக்கி அவனை வேதனைப்படுத்தி இருக்கிறான். ஆனால் வெளியில் எல்லாரும் சொல்லுவாங்களா, உனக்கெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை? அல்லேலூயா. ஆனால் உள்ளுக்குள்ள அவளுக்கு இருந்த கசப்பு யாருக்குமே தெரியல, வேதனை யாருக்குமே தெரியல. இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு? எனக்கு இருக்கிற 100% பிரச்சனையும் எனக்கும் ஆண்டவரும் தவிர இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அதனால அப்போ குற்றவாளியா தீக்குதா இல்லையா அப்படின்ட்டு வேற யாருக்கும் தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? என் இருதயம் என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நான் பல விதங்களில் தைரியம் கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்துக்குள்ள நீங்க வரும்போது, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக வரும்போது, ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய இருதயமே சில நேரங்களில் குற்றவாளி என்று தீர்க்குனா நாம் ஒரு ஸ்டெப்பை தாண்டி முன்னேறி போக மாட்டோம். ஆனால் எல்லாருக்கும் முன்பாக நம்ம பெருசாக தெரியுமோ, ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னோக்கி போயிட்டே இருப்போம், நம்ம அறியாமல் போயிட்டே இருப்போம். ஆனால் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, என்னுடைய இருதயம் என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியா நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ ஜபத்திற்குரிய தடை என்கிறது நம்முடைய இருதயத்தில் தான் இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய இருதயம் தேவையில்லாமலும் குற்றம் சுமத்தும். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சில மனிதருக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது. நல்லா தான் இருப்போம், ஆனால் நமக்குள்ள சில தவறான, அதனுடைய அர்த்தம் தாழ்வு மனப்பான்மை. சில விஷயங்களில் நாம் செயல்படுவதில்லை. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இங்கே இருக்கிற யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டார். யாருமே எழும்பல. அப்போ அவர் சொன்னார், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் டவுட் இருக்கு, ஆனால் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் தப்பாக நினைச்சிருவோம் என்பதுக்காக நீங்கள் கேட்க மாட்டீங்க. அல்லேலூயா. பல விஷயங்களை நாம முடிவெடுக்கிறதுக்கு என்ன யோசிக்கிறேன்னா, மற்றவர்கள் நம்மை தவறாய் நினைத்து விடுவார்கள். இதுதான் முக்கியமான காரியம். மற்றவர்கள் நம்மை என்ன எண்ணுவார்கள், மற்றவர்கள் நம்மை எப்படி யோசிப்பார்கள், இதுதான் நமக்கு தாழ்வு மனப்பான்மையின் முக்கியமான காரணம். சோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்தவத்திலும் கூட அநேக நேரங்களை நான் அப்படி யோசிக்கிறோம், நான் இதை செய்தால் ஊர் மக்கள் என்ன நினைப்பார்கள்? ஆமென். அல்லேலூயா. நான் இதை பண்ணினால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள்? அவர்கள் நல்லா நினைச்சு பிரயோஜனம் இல்லை என்பதை முதல்ல நினைக்கணும். அல்லேலூயா. மற்றவர்களுடைய நினைவுகளினால் நான் வாழப்போறதில்லை, நம்முடைய நினைவுகள்னால தான் நான் வாழப்போறோம். சோதரா, அதான் ரொம்ப முக்கியம். மற்றவர்கள் நம்மை கணிக்கிற கணிப்பின்படி அல்ல. மற்றவர்கள் உங்களை தப்பா தான் எப்பவும் கணிப்பாங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? அதான் உண்மை. யாராவது உங்களை நல்லா இருக்குன்னு நினைப்பாங்களா? சரி, அவங்கள விட நீங்க பெரிய பெரிய ஆளா ஆகணும்னு விரும்புவாங்களா? அது எங்கேயும் கிடையாது, எந்த டிபார்ட்மெண்ட்லையும் கிடையாது. அல்லேலூயா. என்னைய விட இவன் பெருசாகிறது என்பதை விரும்புகிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும்தான். அதுல ரொம்ப ரேர். பரிசுத்தவான்களே கஷ்டம்தான். அல்லேலூயா.
என்னை விட கொஞ்சம் ஜெபம் பண்றியா, அப்ப நீ ஒன்ன ஒதுக்க வேண்டியதான். அல்லேலூயா. அப்படி யோசிக்கிற இடத்துல மற்றவங்கள நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல ஒருத்தர் டக்குன்னு வளர்ந்துட்டாங்கன்னா, நல்ல ஜெபம் பண்றாங்கன்னா சந்தோஷப்படுறது இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாலே சந்தோஷப்படுறது இல்லை. இவன் இவ்வளவு நாள் குடிகாரனா இருந்தா, இவ்வளவு இப்படி இருந்தா, இன்னைக்கு என்ன இவன் பெருசாயிட்டான். அல்லேலூயா. நான் 20 வருஷமா இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு கிடைச்சாதது இவனுக்கு எப்படி கிடைச்சு? அப்படி கொடுக்கிறது அவர் அல்லவா. அல்லேலூயா. இருக்கீங்களா? அதான் உண்மை. அவர் கொடுக்கும்போது அவன் வாங்குறான். அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நமக்கு உரியதை தருவார். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? 9 மணிக்கு வந்தவனுக்கு ஒரே ரூபாய், 10 மணிக்கு வந்தவனுக்கு ஒரே ரூபாய், சாயங்காலம் 4 மணிக்கு வந்தவனுக்கு ஒரே ரூபாய் தான். கடவுள் எப்படி யாருக்கு கொடுப்பாருன்னு தெரியாது. இருதயத்தை பார்த்து அள்ளி கொடுத்துறாரு. லேட்டா வந்தவன் பிரகாசிச்சிருவான். அந்த நேரத்துல நமக்கு தேவை அன்பு தான். அல்லேலூயா. விட்டு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப முக்கியமா தேவை நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் நமக்கு தேவை. சோத்திரம். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. யாரும் நம்மை தவறாய் நினைப்போம், உயர்வாய் நினைப்பதில்லை. கண்டிப்பா நினைக்க மாட்டார்கள். ஆனா அந்த உயர்வாய் நினைக்கிறது நம்முடைய இருதயத்திலையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உடன்படிக்கையில தான் இருக்கிறது. அல்லேலூயா. கடவுள் தான் நம்மை உயர்வா நினைக்கிறார், நம்மை நினைக்க வைக்கிறார். அந்த நினைவுகள் தான் நமக்கு வளர்ச்சியை தருமே தவிர மற்றவர்கள் எப்படி நினைப்பார்களோ என்று யோசிக்காதீங்க எப்பவுமே. அல்லேலூயா. அப்படி யோசிக்கிறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்பதை முதலாவது நீங்க தீர்மானிச்சுக்கணும். எல்லாரும் என்ன பெருசா நல்லவ அப்படி நினைச்சிட்டாங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்களா? கண்டிப்பா போக மாட்டீங்க. அல்லேலூயா. நன்மை பெற்றுவீங்களா? அற்புதம் பெற்றுவீங்களா? இல்ல. நம்முடைய இறுதியை நம்மை குற்றவாளி என்று தீக்காதிருந்தா அதுதான் முக்கியம். இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? அப்படி இல்லைன்னா நான் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய ஜெபத்திற்கு தடை இல்லை. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பெற்றுக்கொள்வேன். அடுத்தது பைபிள் சொல்லுது 4வது அதிகாரம் 1 யோவான் 4வது அதிகாரம் 17 அடுத்த ஒரு தைரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாய் அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தைரியம் வருவதற்கு என்ன என்ன நமக்குள் உண்டாகணும்? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுது. அப்போ அடுத்தது நமக்குள்ள தைரியம் வர்றதுக்கு பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்பின் பூரணத்தன்மை. நேசிக்கிறதுல முழு மனது. அதான் ஆண்டவர் யோசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கர்த்தரை நேசிச்சா, மனிதனை நேசிச்சா ஃபுல்லா நேசிங்க. அல்லேலூயா. முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலனோடும் அன்பு கூறுங்க. இந்த முழு பலன் என்கிறது, முழு ஆத்மா என்கிறது நமக்கு குறைவுபடும் போது நமக்கு தைரியம் குறையுது. அல்லேலூயா. தேவனை முழுவதுமாய் நீங்க நேசிச்சா கீழே சொல்லப்பட்டிருக்கிற பயம் என்பது வராது. கீழே அடுத்து என்ன சொல்லுது? அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே. என்ன அப்படின்னா கடவுளை முழுமையாய் நேசித்தால் பயம் வராது. ஏன்னா எபிரேயர் புத்தகம் 13 என்ன எழுதப்பட்டிருக்கு? எபிரேயர் புத்தகம் 13 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 5வது வசனம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 5:6. ஏன் பயம் வராதென்றால் நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வா? நான் தைரியம் கொள்ளுவேன். இதுல நீங்க நல்லா ஒரு காரியத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்புள்ளவர்கள் எதுல தைரியம் கொள்ளுகிறார்கள் அப்படின்னா, மேல வசனம் 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை என்று சொல்லி இருக்கிறாரே. இப்ப இது என்ன சொல்லுதுன்னா, வாக்கு தத்தத்தின் மேலே தைரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருத்தர் கடவுளை நேசிச்சா அவன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் நடக்கும். நம்புறீங்களா? ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற பிளான் தான் நடக்கும். ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற திட்டங்கள் மாத்திரம்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எப்படி உண்டாகிறது? வசனத்தினால, வாக்கு தத்தத்தினால. இந்த வாக்கு தத்தத்தை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த வாக்கு தத்தம் என்ன சொல்லுது பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த வாக்கு தத்தம் ஆக்சுவலா யாருக்கு சொன்னாரு? யோசுவா புஸ்தகம் 1:5 எடுங்க. யோசுவா புஸ்தகம் 1:5.
யோசுவா புஸ்தகம் 1:5 எடுத்து பாருங்க. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஆமே. அப்படியே எபிரேயருக்கு வாங்க. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 13 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆமே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. யாருக்கு சொன்னாரு? யோசுவாவுக்கு சொன்னார். ஆனா இவர் யாருக்கு சொல்றாரு? சொல்லி இருக்கிறாரேனா அதனாலே நாம் தைரியம் கொள்வோம். யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இவைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு, அதனாலே நாம் தைரியம் கொள்வோம்னு சொல்றாருன்னா, அப்ப அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொன்னா என்ன? அது எனக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அதனாலதான் நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏதோ ஒரு மனிதனுக்கு அல்ல, யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இங்க அதான் எழுதப்பட்டிருக்கு. யோசுவாவுக்கு தான் சொன்ன, வேற எங்கேயுமே இந்த வார்த்தை சொல்லல. யோசுவாவுக்கு தான் சொன்ன, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது அப்படியே புதிய ஏற்பாட்டுல பவுல் விளக்கி சொல்லுங்கிறாரு, அது நமக்கு சொன்னார். அல்லேலூயா. அப்படின்னா ஆபிரகாமுக்கு சொன்னது, ஈசாக்கு சொன்னது, யாக்கோபுக்கு சொன்னது, மோசேக்கு சொன்னது, தாவீதுக்கு சொன்னது, இது எல்லாம் யாருக்கு சொன்னது? எனக்கு. அல்லேலூயா. நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு. அங்கதான் நீங்க முக்கியமா ஒரு காரியம் பார்க்கணும். ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா, அந்த வார்த்தை எனக்குத்தான் சொல்லி இருக்கு. அந்த வாக்குத்தத்தம் எனக்குத்தான் சொல்லி இருக்கிறது. அப்போ யோசுவாவுக்கு சொன்னதை தனக்கு என்று, அல்லது தனக்குன்னு மாத்திரம் இல்லை, சபைக்கு என்று சொல்லுகிறார். நமக்கு சொல்லி இருக்கிறதுனாலே நான் பயப்படும். உங்களுக்கு ஆண்டவர் மேல அன்பு இருந்ததுன்னா உங்களுடைய இருதயம் எதை நம்பும் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த வார்த்தைகளுக்கு மேலாய் நம்முடைய எண்ணங்கள் அல்லது அந்த இருதயம் போகிறது. அப்ப என்னுடைய இருதயம் தைரியம் கொள்ளுகிறது, கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படவே. சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவர் எனக்கு சகாயம், நான் பயப்படவே மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன? மனுஷன் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அல்லேலூயா. நாசீர் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாய் ஒரு மனிதன் உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு இடத்துல அடைச்சா 9 இடத்தை திறக்க ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் காட். யோசேப்பை குழியில போட்டு அழிச்சிடலான்னு பார்த்தான், ஆனா அவன் அங்க போய் தலைவனா நிற்கிறான். அல்லேலூயா. ஒரு பக்கம் மூடுனா எந்த பக்கம் திறக்கணும்ட்டு அவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்க கையை வச்சே திட்டத்தை நிறைவேற்றுவா. இதுதான் உண்மை. பிரைஸ் காட். அல்லேலூயா. குழியில போட்டவன் இஸ்மவேல் கையில விற்காம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அவன் எங்கேயாவது போய் செத்துருவான். அதுல சோத்திர குழியில இருந்து கண்டிப்பா வழி வந்துருக்க மாட்டான். ஆனா கடவுள் பாருங்க, நமக்கு தீமை செய்கிறவங்களை வச்சே நம்ம தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இருக்கீங்களா? அதான் உண்மை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள்ல கூட இருக்கு, சாத்தான் இயேசுவை சிலுவையில் அறைகிறதுக்கு பிரயாசப்பட்டான். சிலுவையில் அறைகிறதுக்கு யூதாசுடைய இருதயத்தை தூண்டினான். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. யூதாசின் இருதயத்தை தூண்டினான். யூதாசின் இருதயத்தை தூண்டி அவன் காட்டி கொடுத்ததுனால யாருக்கு நஷ்டம்? சாத்தானுக்கு தான் நஷ்டம். அல்லேலூயா. ஏன்னா கொஞ்ச நாள் அவன் அதிகாரம் செலுத்திட்டு இருந்தான். இவர் செத்தாருன்னா அவன் அதிகாரம் போக்கு. அப்போ இவ தேவ திட்டத்தை நிறைவேற்றுக்க அவனை தெரியாமலே இப்ப வழியை உருவாக்கி விட்டான். அல்லேலூயா. அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க, மனிதன் உங்களுக்கு தீமை செஞ்சாலும் அது தீமை அல்ல, மனிதன் செய்கிறது உங்களுக்கு நன்மையாய் மாறும். ஆமே. நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. தீமை செய்ய விடமாட்டார். ஏன்னா கர்த்தர் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். அதனால கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாய். நீங்க தைரியம் கொள்ளுங்க. அன்புல பூரணப்படும் போது தைரியம் தானா வரும். நேசிக்கிறதுல இன்னும் நான் எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கணும். இது வரைக்கும் நான் 2025 வரைக்கும் இவ்வளவு தூரம் தான் நேசிச்சேன், ஒரு குறிப்பிட்ட அளவு நேசிச்சேன். அடுத்தது என்னன்னா, நான் 2026க்கு வந்திருக்கிறேன். இனி நான் எப்படி ஆண்டவரை நேசிப்பது? என்னுடைய நேசம் இனி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? அவன் கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கிறது. அந்த பூரணத்தை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை ஓடணும். ஏன்னா எபிரேயர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது பின்பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 1-2 வசனங்களை வாசித்தா அதில் எழுதப்பட்டிருக்கிறது, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்க விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரிச்சோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு. இதை மறுபடியும் போடாம நீங்க பூரணராகும்படி போய்கிட்டே இருங்க. அல்லேலூயா. நாளுக்கு நாள் நீங்கள் என்ன செய்யணும்? பூரணத்தை நோக்கி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம யாரும் போன வாரம் நம்ம தியானித்தோம், அடைந்தாயிற்று என்று சொல்லவே முடியாது.
எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஓடிக்கிட்டே இருக்கிறோம், பூரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அன்பின் பூரணத்தை நோக்கி போங்க. அன்பின் பூரணத்தை நோக்கி போனா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 2026 நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஆண்டவரை நேசிக்கிறது தான் நம்முடைய வேலை, நடப்பிக்கிறதுல அவருடைய வேலை. நன்மைக்கு ஏதுவா எல்லாத்தையும் அவர் செஞ்சிருவாராம். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீங்க என்ன நேசிங்க. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. என்ன நேசிங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறேன். அல்லேலூயா. ஒரு புருஷனை மனைவி நேசிச்சா புருஷன் எல்லாத்தையும் செய்வான், அப்படித்தானே? செய்வான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு மாதிரி அல்லேலூயா, கண்டிப்பா செய்வார். ஒரு புருஷனை ரொம்ப நேசிக்கிற மனைவிக்கு அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. நேசிக்கலன்னா கொஞ்சம் பார்த்து பார்த்தா கொடுப்பாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு புருஷை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணவாள். அப்ப அவரை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் அன்பு கூறுறீங்களோ, அவர் நமக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்வார். நம்புறீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால இந்த வருடத்துல ஆண்டவர் அதிகமா நேசிங்க. அந்த நேசம் உங்களுக்கு தைரியத்தை கொண்டு வரும், வாக்குத்தத்தத்தின் மேல் நன்மையை கொண்டு வரும், உங்களை உயர்த்தும். எழுந்து நிற்கலாமா? ஜெபிப்போம். எழுந்து நிற்கலாம், ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கு பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஹல்லேலூயா. பூரணத்தை நோக்கி போலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போக 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 பரிசுத்த ஆவியானவர் நம்மை இன்னும் அதிகமான ஆழத்துக்குள்ள கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்திலே, அன்பிலே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருதயத்தை உணர்வதிலே, எல்லாவற்றிலும் நாம் ஒரு பூரணம் அடையக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வேண்டும். வேதம் சொல்லுது, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்போது நம்முடைய இருதயம் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது? சரியா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதா? இல்லை குறைபாடுகள் இருக்கிறது என்று சொல்லுகிறதா? யாரும் நம்மை பார்த்து குற்றவாளி என்று சொல்ல வேண்டியதில்லை, யாரும் நம்மை பார்த்து குறை சொல்ல வேண்டியதில்லை, யாரும் நம்மை பார்த்து நீங்கள் அப்படிப்பட்டவர்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்ல வேண்டியதே இல்லை. நம்முடைய இருதயமே நமக்கு சொல்லிடும். உண்மையாய் நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றா நம்முடைய இருதயம் நம்மை பார்த்து சொல்லும், நீங்கள் இவ்வளவு காரியத்தில் குறைவுபட்டிருக்கிறீர்கள், நீ இதிலே குறைவுபட்டிருக்கிறாய், நீ இந்த வார்த்தைகளிலே குறைவுபட்டிருக்கிறாய், நீ அன்பிலே குறைவுபட்டிருக்கிறாய், நீ இந்த ஜெபத்தில் குறைவுபட்டிருக்கிறாய், கர்த்தரை தேடுவதில் குறைவுபட்டிருக்கிறாய், உலகத்திற்கு நிறைய நேரம் கொடுத்திருக்கிறாய், தேவனுக்கு கொடுக்கவில்லை. இது யார் சொல்லிக் கொடுப்பா தெரியுமா? நம்முடைய இருதயம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இருதயம். கொஞ்சம் இருதயத்திட்ட கேளுங்களேன். இருதயம் பேசுகிற அந்த வார்த்தையை கேளுங்க. நம்முடைய இருதயமே நம்மை சில நேரங்களில் குற்றவாளி ஆக்குகிறது. மற்றவர்கள் அல்ல, நம்முடைய இருதயம். அந்த இருதயம் குற்றவாளி ஆக்காமல் இருந்தால் உங்க ஜெபத்திற்கு தடையில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம இருதயம் நம்மை பார்த்து குற்றவாளி, நீ இப்படி பண்ணுகிறாய் அப்படி பண்ணுகிறாய் என்று நம்மை பார்த்து சொல்லும் என்று சொன்னால் நாம் திருந்த வேண்டியது இருக்கிறது, நாம் மனமாற வேண்டியது இருக்கிறது, நாம் மாற்றப்பட வேண்டியவைகள் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு விஷயம், உங்க இருதயத்தை திறந்து காட்டுங்கள் ஆண்டவரிடத்திலே. நம்ம இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். இந்த உலகத்திலே நம்முடைய பாரங்களும் நம்முடைய எண்ணங்களும் கர்த்தரை விட வேற யாருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியும். ஹல்லேலூயா. நம்மை தவிர ஆண்டவருக்கு மாத்திரம்தான் நம்மை குறித்து 100% தெரியும். ஹல்லேலூயா. வேற எந்த ஒரு மனிதனும் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ளவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரிதான், அறிந்து கொள்ளவே முடியாது. இருதயத்தின் மொத்த காரியங்களையும் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. நமக்கும் அது தெரியும் என்று சொல்லுகிறது. யாரும் நம்மை குற்றவாளி என்று சொல்ல வேண்டியதில்லை, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று சொல்லிவிடும். அதனால நம்முடைய இருதயத்தின் குற்றத்திற்கு நீங்களாகுவோம். நம்முடைய இருதயம் சொல்லுகிற அந்த குற்றத்திலிருந்து விலகுவதற்கு நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தா நீங்கள் இந்த உலகத்தில் ஜெபம் பண்ணுகிறது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேண்டிக் கொள்வது உங்க வாழ்க்கையில கிடைக்கும். நீங்கள் விரும்புகிறது உங்க வாழ்க்கையில கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, அடுத்தபடியாய் தைரியம் கொள்வதற்கு பூரணமடையுங்கள், அன்பில் பூரணமடைங்கள். அன்பில் பூரணமடைய நீங்க உங்க வாழ்க்கையில இன்னும் ஓரடி வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. இன்னும் ஆண்டவரோடு இணைந்து கொண்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? வேதம் சொல்லுகிறது பூரண தன்மைக்கு நேராய் நாம் கடந்து போவோமாக. பூரணம் ஆகும்போது என்ன நடக்கும்? அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக தான் நடக்கும். அவர்களுக்குள் தைரியம் உண்டாகுது. எப்படி உண்டாகிறதா? வாக்கு தத்தங்கள் மூலமாய். நான் உங்களுக்கு சொன்னேன், வாக்கு தத்தம் ஒரு மனிதனுக்கு சொன்னதல்ல,
ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் உரியது, நம்ம எல்லாரையும் ஆண்டவராகிய தேவன் தம்மோடு இணைத்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றி நமக்கு அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவீங்களா? யோசுவாவுக்கு சொன்னதை தான் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. நம்ம வாழ்க்கையில் அதையும் நமக்கு தான் சொல்லி இருக்கிறாரு. ஆபிரகாமை பார்த்து சொன்னது எனக்கு தான் ஆண்டவரே, ஈசாக்கை பார்த்து சொன்னது எனக்கு தான், உன்னை சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடுவதில்லை என்று சொன்னது யாக்கோபுக்கு சொன்னதில்லை, எனக்கு சொன்னது. எடுத்துக்கொள்ளுங்க. தாவீதுக்கு சொன்னது எனக்கு சொன்னது, பேதுருவுக்கு சொன்னது எனக்கு சொன்னது, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னது எனக்கு, பவுலுக்கு சொன்னது எனக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் அவைகள் சொல்லப்பட்டது. நம்ம ஒன்று செய்யதான் வேணும். நம்ம வாக்கு தத்தங்களை தேவன் வச்சிருக்க. ஆனால் நாம் அன்பில் பூரணப்படணும். ஏற்கனவே இருந்ததை விட இந்த வருடத்தை இன்னும் நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, இன்னும் நான் உம்மை தேடுவேன், இன்னும் நான் உம்மோடு இணைய விரும்புகிறேன். இதுவரைக்கும் எவ்வளவு தூரம் நேசிச்சிங்க? இன்னும் ஒரு % உள்ள போங்க, இன்னும் ஒரு அடி, இன்னும் ஒரு படி மேலே ஏறி வாங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்கள் மேலே இறங்கி வரட்டும். நான் ஆண்டவரே இன்னும் உம்மை நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய எண்ணங்களை மாற்றி என்னை பலப்படுத்தி என்னை ஆசீர்வதித்து கர்த்தாவே நான் இன்னும் உமக்குள் வளர எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.